ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஃபேஸை வந்து எப்படி காப்பி பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஷேட் ஸ்மூத் ஆப்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து Shift A ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கியூப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வெர்டிசஸ் மோடில் வந்து நான் வந்து ஃபேஸ் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் பேரில் வந்து 3 ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் இப்போ இதில் இந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதை நான் வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து Shift D ப்ரெஸ் பண்ணினா எனக்கு இந்த ஃபேஸ் மட்டும் தனியாக வந்து டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஃபேஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு Shift D ப்ரெஸ் பண்ணா நம்மளுக்கு இந்த ஃபேஸ் மட்டும் தனியாக வந்து டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நான் எடிட் மோட்ல வந்து ஆப்ஜெக்ட் மோட் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணா எனக்கு வந்து ஷேட் ஸ்மூத்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதை நான் வந்து செலக்ட் பண்ணா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து நல்லா ஸ்மூத் ஆயிரும். ஸோ அதோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நான் அந்த ஷேட் ஸ்மூத் வந்து கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த கியூப் வந்து சேஞ்ச் ஆக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷேட் ஸ்மூத் கொடுக்க நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் நல்லா வந்து எட்ஜஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதோட ஃபைனல் அவுட்புட்டில் வந்து எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், எந்த ஒரு ரஃப் அண்ட் எட்ஜஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணும்னா நம்ம இந்த எஃபெக்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க.